வணக்கம். வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்துங்க அப்படின்றத நிறைய ஸ்பீச்ல கேட்டுட்டே தான் இருக்கும். என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன அரிசி சாப்பிடலாம் அப்படின்றது கூட லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மெயினா சுகர் பேஷண்ட்ஸ் தான் நிறைய என்ன அரிசி சாப்பிடலாம்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்க பாத்தீங்கன்னா காட்டு யானம், கருங்குருவை அரிசி கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடலாம், சாதமாவும் செஞ்சு சாப்பிடலாம், புட்டு மாவு மாதிரி அரைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இதுகளுக்கான உள்ள பாரம்பரிய அரிசி நம்மகிட்ட இருக்குங்க. இது பாத்துட்டீங்கன்னா நவரான்னு ஒரு அரிசிங்க. இது குழந்தைகளுக்கு ஐக்கியூ பவருக்கு நல்லா இருக்கும். இது நம்மளுக்கு இப்ப ஹெச்பி லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ரத்தசாலி அரிசிங்க. இது ரத்தசாலியில புழுங்கல் இருக்கு. புழுங்கல் மட்டும் சொல்லுங்க, ரத்தசாலியில நம்மகிட்ட பச்சரிசியே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். புட்டு மாமாவும் செஞ்சு சாப்பிடலாம், கஞ்சியாவும் வச்சு குடிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகள் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு தேவையான அரிசிகளை கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் என்றும் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.